Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started. மக்களவை தேர்தலை முன்னிட்டு நாளை சென்னை வருகிறார் பாஜக தேசிய தலைவர் நட்டா. மாலையில் நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்த உள்ளதாக தகவல். புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு சரியான நேரம் வந்துவிட்டது என பிரதமர் மோடி கருத்து. இந்தியாவை சீறிவரும் காளை என்று சர்வதேச நாடுகளின் அதிகாரிகள் வர்ணிப்பதாகவும் சர்வதேச வர்த்தக உச்சி மாநாட்டில் பெருமிதம். அரசியலை விட தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு தாம் நடப்பதால்தான் நாட்டின் ஏழ்மை ஒழிந்து வருவதாக பிரதமர் மோடி கருத்து. கடந்த கால அரசுகள் குளிர்சாதன அறைகளில் அமர்ந்து ஒயினும் சீஸும் சாப்பிட்டுக் கொண்டு ஏழ்மை ஒழிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்ததாக விமர்சனம். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பால் 500 ஆண்டு கால போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஒரு தரப்பை திருப்திப்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டியும் முந்தைய ஆட்சியில் ராமர் கோவில் கட்ட அனுமதிக்கப்படாமல் இருந்ததாக மக்களவையில் கருத்து. உச்சநீதிமன்ற உத்தரவின்படியே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதாக அமித்ஷா பேச்சு. வேறு எங்கும் பெரும்பான்மை சமூகம் தமது நம்பிக்கைக்காக இவ்வளவு காலம் சட்டப்பூர்வமாக போராடியது இல்லை என்றும் கருத்து. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம். பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதலுக்காக 2 ஆண்டுகளுக்கும் மேல் காத்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது பற்றி பேச அனுமதிக்குமாறு மக்களவையில் திமுக எம்பிக்கள் வலியுறுத்தல். அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அவையில் இருந்து வெளிநடப்பு. 32% இருந்த மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை மாநிலங்களின் நலன் கருதி பிரதமர் மோடி 42% உயர்த்தியுள்ளதாக அண்ணாமலை தகவல். நிதி பங்கீடு செய்யப்படும் ஃபார்முலாவையும் பிரதமர் மேம்படுத்தியுள்ளதாக விளக்கம். 30.5% 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி முடிந்த பிறகு 32% மாறிச்சு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 32% இருந்த நிதி பங்கீட இன்னைக்கு 42% உயர்ந்திருக்கு. ஆனால் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பேசும் பொழுது 30.5% இருந்த நிதி பங்கீடு இன்னைக்கு 42% போயிருக்கு. திமுக முன்னெடுக்கும் வடக்கு தெற்கு என்ற வாதம் எப்போதோ தூக்கி வீசப்பட்ட பீந்து போன செருப்பு என அண்ணாமலை விமர்சனம். திமுகவின் கொள்கைகளை தமிழக மக்கள் இனியும் ஏற்க மாட்டார்கள் எனவும் கருத்து. மறுபடியும் வடக்கு தெற்குன்னு ஆரம்பிக்கணும். இது ஒரு பிஞ்சு போன செருப்பு மாதிரி. இந்த செருப்பு பிஞ்சு போனது எப்போ தூக்கி வீசிட்டாங்க. அதனால திமுக மறுபடியும் வடக்கு தெற்கு என்று ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த விளைவு அவர்கள் தலையின் மீது மட்டுமால் எடுத்து விழும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். தமிழக மக்களும் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறார். இன்றிரவு முதல் கோயம்பேட்டில் உள்ள தங்களது அலுவலகங்களில் இருந்து ஆம்னி பேருந்துகள் புறப்படும் என உரிமையாளர்கள் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவின் பேரில் போரூர் சுங்கச்சாவடி கிளாம்பாக்கத்தில் மட்டுமே பயணிகள் ஏற்றி இறக்கப்படுவார்கள் எனவும் விளக்கம். சட்லஜ் ஆற்றில் கார் விழுந்து வெற்றி துரைசாமி மாயமான விவகாரத்தில் ஞாயிறன்று DNA சோதனை முடிவு வெளியாகும் என தகவல். விபத்து நடந்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட திசு மாதிரிகள் சைதை துரைசாமியின் பெற்றோர் DNA மாதிரிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு. சமூக வலைதளங்களில் பிரபலங்களைப் போல் போலி கணக்கு தொடங்கி ஏமாற்றும் போக்கு அதிகரித்துள்ளதாக தமிழக காவல்துறை எச்சரிக்கை. கடந்த 6 மாதங்களில் தேசிய சைபர் கிரைம் புகார் இணையத்தில் 1376 புகார்கள் பதிவாகி உள்ளதாகவும் தகவல். கோவை கார் வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக சென்னையில் 5 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. வில்லிவாக்கம், திருவிக நகர், நீலாங்கரை, திருவான்மியூர் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகளில் ரெய்டு. கோவையில் 12 இடங்களில் சோதனை நடத்தி வரும் NIA அதிகாரிகள். கார் குண்டுவெடிப்புக்கான நிதி வசூல், மூளைச்சலவை செய்தல், உபகரணங்கள் கொடுத்து உதவுதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தகவல்.
திருச்சிக்கு அதிகாலையில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டி கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் முன் மறியலில் ஈடுபட்ட பயணிகள். மதுராந்தகம் அருகே ஏற்பட்ட விபத்தால் பேருந்து வருவதில் தாமதம் ஏற்பட்டதாக போக்குவரத்து துறை விளக்கம். பணிகள் முழுமையாக முடியும் முன்பே கலைஞர் பேருந்து நிலையம் என ஸ்டிக்கர் ஒட்டி அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் காலை வரை பேருந்து நிலைய பிளாட்பாரங்களிலும் வெட்ட வெளிகளிலும் படுத்துறங்கி மக்கள் அவதியுற்றதாக விமர்சனம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழு செயல்பாட்டுக்கு வந்ததாக கூறும் அரசு வார இறுதியில் கூட போதிய பேருந்துகளை இயக்கவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. முழுவதுமாக தயாராகும் வரை கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகளை செயல்பட அனுமதிக்க வலியுறுத்தல். பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போலி ஆவணங்களை தாக்கல் செய்த மதுரை வழக்கறிஞர். ஆவணங்களை பார்த்து நீதிபதி சந்தேகம் எழுப்பியதை அடுத்து விசாரணை நடத்தி ரவிச்சந்திர பாண்டியன் என்பவரை கைது செய்த சிபிஐ. சாக்ஸுக்குள் பதுக்கி எடுத்து வந்த 1.5 கிலோ தங்கத்தை விமான நிலைய உணவக ஊழியரிடம் கொடுத்து உணவு பார்சல் போல மாற்றி கடத்திச் செல்ல முயற்சி. சென்னை விமான நிலைய வாயிலில் 2 பேரை கண்டுபிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்த தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள். கோவையில் மைவி3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது. தனது நிறுவனம் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் போலீசார் நடவடிக்கை. வேட்டையன் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என நடிகர் ரஜினிகாந்த் தகவல். விஜயின் அரசியல் வருகை தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இடமில்லை. KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா இருவரும் உடற்தகுதியை பொறுத்தே களமிறக்கப்படுவார்கள் என BCCI தகவல். பணவீக்கம் உயர்வு என தொடர்ச்சியாக தவறான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் கூறுவதாக மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். 2004 வாஜ்பாய் அரசு பணவீக்கத்தை 4% ஒப்படைத்தும் அரசியல் லாபத்திற்காக ஊழல்களால் அதை சீரழித்ததாகவும் ஆவேசம். Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started.